ஏற்கனவே அதான் பல மாநிலங்கள்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பீகார் மாநிலத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே பத்திரிகை நண்பர் நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு கூட இருக்கின்றது. அதில் அனைத்து கட்சி தலைவருடைய கருத்துக்களையும் முதலமைச்சர் கேட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவார். குறிப்பாக தான் எங்கெங்க தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு எது சாதகமாக இருக்கோ அது மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் நீக்குகின்ற அந்த பணிகளை வெளிப்படையாக அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அந்த வெல்வதற்கான வாய்ப்பு கடந்த பல வருடங்களாக பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. மக்கள் அந்த வாய்ப்பு அவங்க கொடுக்கறது இல்லை. எனவே இதில் எப்படியாவது அந்த இதை பயன்படுத்தியாவது அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் எங்களுடைய கருத்து. யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போனுங்கண்ணா. இதை நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள். உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும். நான் சொல்ல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது. ஒரு அமைச்சரும் ராஜ்பவன்ல போய் ஏன்னா அவங்க தான் படிக்காமையே பதவி பிரமாணம் எடுத்துறாங்களே, அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னன்னு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன், நான் பாடுபடுவேன், காப்பாற்றுவேன் எல்லாம் படிச்சாங்கல்ல. அது இவங்க படிச்சாங்களா யார் படிச்சாங்கன்னு தெரியல. அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க, இல்லாட்டி ஆட்சியை கலைச்சிருங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடத்துவோம். அண்ணா வெரி கிளியருங்க அண்ணா. அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட், ஓட்டர் டேட்டா பேஸ், எலக்ட்ரல் டேட்டா பேஸ் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வச்சிருக்காங்கன்னா அது திமுக தான். டபுள் என்ட்ரி, டபுள் ரெஜிஸ்டர். கிராமத்தில் இருப்பாங்க, நகரத்தில் இருப்பாங்க. காலையில சென்னையில ஓட்டு போடுவாங்க, சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக. இன்னைக்கு இது நல்லா நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் நண்பர்கள் பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, உதாரணத்திற்கு 2002, 2005 2 முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் பிறக்காம இருந்திருக்கலாம், இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க, 2002 ஃபார்ம்ல உங்க பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். நாங்க ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம். 2002-5 ஃபார்ம்ல நீங்க இல்லைன்னா ஒரு ப்ரூஃப் கொடுங்க. அந்த ப்ரூஃப் 13 டாக்குமெண்ட் சொல்றாங்க. ஆதாரும் கொடுக்கலாம், சிட்டிசன்ஷிப்காக இல்ல, இருக்கிற இடத்துக்காக, பாஸ்போர்ட் எல்லாமே கொடுக்கலாம். இதுல யாரும் எங்கேயும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. யாரு ஜென்யூன் ஓட்டர் அவங்க இருப்பாங்க. அதை தாண்டி இன்னொன்னு சொல்லிருக்காங்க, குடும்பத்தை பிரிக்காதீங்க. கோயம்புத்தூர்ல தான் பார்த்தோமே, அப்பா இங்க ஓட்டு, தம்பி அங்க ஓட்டு, பையன் அங்க ஓட்டு. இதுல இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு பிளாக்கா தான் இருக்கணும். அதையும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது. 1200 வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும். அதை தாண்டினால் புதிய வாக்குச்சாவடி இப்பவே நீங்க லாட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்து சொல்லுங்க. சோ இந்த அளவுக்கு சிறப்பாக பிப்ரவரி மாசத்துல ஃபைனல் ரோல் ரிவிஷன் கொடுக்கறாங்க. ஜனவரிக்குள்ள முடிச்சு, அதன் பிறகு எந்த குழப்பமும் இல்லை, தேர்தல் தாமதப்பட போவதில்லை, எல்லாமே சரியா போகுது. திமுக அதை எதிர்க்கிறாங்கன்னா நேரம் இருக்கு. இதை டிசம்பர்ல கொண்டு வரலையே, ஜனவரியில கொண்டு வரல, இப்பவே கொண்டு வந்திருக்காங்களே. அவ்வளவு நேரம் கொடுத்திருக்காங்களே. 1 மாசம் நம்ம கொடுத்திருக்காங்க. அப்பீல் 1.5 மாசம் கொடுத்திருக்காங்க. யாருக்காவது அசமாதானம் இருந்தா நாம கீழே இருக்கக்கூடிய தாலுக் அளவில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அசமாதானம் இருந்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபர்ஸ்ட் அப்பீல். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலேயே அசமாதானம் இருக்கா, சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் செகண்ட் அப்பீல். இவ்வளவு விஷயம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். யாருடைய வாக்குரிமையும் யாரும் பறிக்க போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல், இதுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை 1952 2004 வரை 8 முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். 8 முறை இந்திய அளவில். தமிழ்நாட்டில் கடைசியா எப்ப நடத்தப்பட்டது, 2002 197 தொகுதிக்கும் 2005 37 தொகுதிக்கும் நம்ம நடத்தியிருக்கோம். தமிழ்நாட்டிலையும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருக்கோம். தலைமை தேர்தல் அதிகாரி, எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து, யாரு ஓட்டு போடுறாங்க, அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும். இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீலில் ஒருத்தர் கூட வரல, முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு
யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க, யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க, குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க, ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல 100% கிளீனா நடத்திருக்காங்க. இன்னைக்கு 12 மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தார. ஏன்னா மாநில அரசு தான் ஆபீசர்ஸ் கொடுக்கணும். ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபீசர் BLO கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு சட்டமன்றத்திற்கு எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் ERO கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு தாலுகாக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் AERO கொடுக்கணும். இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் இதை பிளாப்பாக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள். எங்களுடையது எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய COவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அதாவது BLOவா இருக்கட்டும், எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரா இருக்கட்டும், நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதைத்தான் சொல்றோம். இந்த 3 விஷயங்களும் இன்னைக்கு மிக முக்கிய விஷயங்கள். ஆனால் இதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்புவதில் முழு கவனத்தில் இருக்கிறாங்க.